ஹலோ, நான் உங்கள் பிகேகே லைஃப் பிகேகே. என்னுடைய வீக்கெண்ட் ஹவுஸ்க்கு வந்திருக்கேன். ரொம்ப அழகான பூக்கள் இங்கே. எனக்கு பிடிச்சது என்னென்னா, இயற்கையோடு வந்து போகிற இந்த 2 நாள் ரொம்ப முக்கியமான நாள். நல்லா சாப்பிட்டு தூங்கிடுவேன். அப்புறம் வந்து ஒரு ரவுண்ட் அடிப்பேன். நார்மலாக தூங்கவே மாட்டேன். இங்கே வந்த என்ன அறியாமல் ஒரு மன அமைதி சந்தோஷம் வரும். இதுதான் நான் இருக்கிற அந்த காலனி ஃபுல்லாக. அதாவது ஒரு 32 வீடு இருக்குது. நம்ம வீடு அதில் ஒன்று. அப்படியே போயிட்டு வாக்கிங் போயிட்டு ஆளுங்களோட பேசி, இது ஒரு தனி உலகம். எனக்கு இயற்கையோடு வந்து இருக்க பிடிக்கும். அந்த பக்கம் போய் பார்ப்போமா? ஸ்விம்மிங் பூல் வாங்க. இங்கே மூங்கில் காடு, அந்த பக்கம் ஸ்விம்மிங் பூல், அதுவும் அந்த பக்கம் நம்ம வீடு. இந்த மூங்கில் பார்த்தீங்களா என்ன அழகாக இருக்குன்னு. தரையெல்லாம் பச்சை பசேல் புல்வெளி. ஓகே, அடுத்த செய்தியோடு கூடவே வந்து பார்க்குறேன். சும்மா ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துக்கலாம் அப்படின்னு நினச்சேன். அதுதான். வணக்கம், நான் உங்கள் பிகேகே. இந்த லைஃப் டிசைன்ஸ் வித் பிகேகே. ஆல்ரெடி ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்கேன். என்னுடைய வீக்கெண்டு ரொம்ப அழகாக ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு என் சன்னோட வீட்டில் வந்த ஒரு அழகான தோட்டம், நிறைய விஷயங்கள்லாம். அது உங்களுக்கு கிளிப்பிங் ஒன்று முதல்ல போட்டு விட்ருக்கேன், பாருங்கள். எனக்கு இன்றைய வாழ்க்கையை மிக அதிசயமாக நடத்தி கொடுத்த இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி. நிஜமாகவே ஒரு மிரக்கல் நடந்தது. என்ன விஷயம்னா, ஒரு தேவை இருந்தது. எப்படி இதை சமாளிக்கிறதுன்னு சொல்லிட்டு வெறும்னா அஃபர்மேஷன் எழுதினேன். சாப்பிட்டேன், தூங்கினேன், எழுந்து காலையில் புறப்பட்டு சென்னைக்கு என்னுடைய யதாஸ்தானம் அந்த இடத்துக்கு வந்துட்டேன். நான் ஒரிஜினலாக இருக்கிற இடத்துக்கு. திடீர்னு பார்த்தா அப்படியே யோசனை, இது என்ன நடக்கும், எப்படி நடக்கும்னு பார்த்தா திடீர்னு அந்த அதிசயம் நடந்தது. நான் எதிர்பார்க்காத விதத்தில் அதை நடத்தி கொடுத்த பிரபஞ்சத்துக்கு நன்றி, கோடி நன்றி. உங்கள் வாழ்க்கையிலும் எல்லாமே அதிசயம் நடக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய மனமார்ந்த பிரார்த்தனை. சந்தோஷம் நிரம்பி வழியணும், நிம்மதி இருக்கணும், உங்களுக்கு எல்லாம் நல்லபடியாக இருக்கணும்னு நான் பிரபஞ்சத்தை ரொம்ப 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 வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு தேவையான விஷயத்தை கற்பனை செய்துட்டு நீங்கள் நிஜம் அப்படின்னு நம்புங்க. அப்படி நிஜம் நீங்கள் நம்பி உணர்வு ஊட்டினா அது நடக்கும். அதுதான் நான் செஞ்சேன். எப்படி இது முடிஞ்சு போயிடும். தூங்கிட்டேன், கவலைப்படல. அஃபர்மேஷன் எழுதினேன், விஷயங்கள் செஞ்சேன், ஆஸ் யூஷுவல் ப்ரேயர்லாம் பண்ணி முடிச்சுட்டு பேசாமல் என் வேலையை பார்த்துட்டே இருந்தேன். அதை பற்றி நடக்குமா நடக்காத, இப்படியா அப்படியா யோசனையே பண்ணவே இல்லை. அப்படியே அது நடந்து விட்டது. உங்களுக்கு நடக்கிறதுக்கு எல்லா விதமான சான்ஸும் உண்டு, எல்லா விதமான சந்தர்ப்பமும் உண்டு. நாம் நிறைய விஷயங்கள் நினச்சிட்டே இருப்போம். எனக்கு குழந்தையாக இருக்கும்போது ஒரு 6-7 வயசோ என்னமோ இருந்திருக்கு. நான் பகலில் எங்கள் பாட்டியை நான் தூங்க வச்சுருக்காங்க. ஒரு சிறிய வீடு, மேலே போய் கீழே இறங்கின குடும்பம், திரும்பி மேலே வந்த குடும்பம். அது பாட்டியோட தாத்தா அப்பா திவான் பகதூர், புதுக்கோட்டை மகாராஜா கிட்ட. அவங்க பேர் ஷாமலான்னு, ரொம்ப அருமையான மனுஷி. அவங்க மத்தியானம் படுக்க வச்சு தூங்க வச்சுருக்காங்க. எனக்கு எழுந்து திடீர்னு தூக்கத்தில் எழுந்து அப்படியே ஏர் கண்டிஷன் ப்ளூ கார் அப்படின்னு கத்திருக்கேன். அப்புறம் பாட்டி அது அந்த காலத்தில் எனக்கு 7 வயசுன்னா இன்றைக்கி 75 வயசு. டைம் யோசனை பண்ணி பாருங்கள். எங்கள் பாட்டி என்னடி பேசுகிற அப்படி சொல்லி சமாதானப்படு. ஆனால் முதலாக எங்கள் அப்பா எனக்கு வாங்கி கொடுத்த பிளிமத் வண்டி, எனக்கு இல்லை, என்னை காலேஜ் கூட்டிகிட்டு போகிற என்னோடய பிளிமத் வண்டி, ஏர் கண்டிஷன்ட் ப்ளூ கார். எப்போ நடந்தது? 1966. நான் எப்போ யோசனை பண்ணேன்? எப்போ? எனக்கு 7 வயசு ஆகும்போது, 6-7 வயசில் அந்த கனவு கண்டேன். அந்த கனவு நினைவாயிடுச்சு. எப்போ யோசனை பண்ணாலும் எல்லா கனவும் அப்படியே ஓடிட்டே இருக்கும். ஓடிட்டே மனசுக்குள்ளே இருக்கும்போது நல்ல கனவு எல்லாமே வரும், கெட்ட விஷயம் நடக்கும். நான் கெட்ட விஷயம் பற்றி பேச விரும்புகிறதே கிடையாது. வாயில் சொன்னால் நெருப்புன்னு சொன்னால் வாய் வெந்துடாது. ஆனால் நெருப்புன்னு சொன்னால் வாய் கண்டிப்பாக வெந்துடும். இதுதான் நான் என்னுடைய வாழ்க்கை அனுபவம். நீங்கள் இந்த மாதிரி ஆன ஒரு
நிழலை நிஜமாக்க வேண்டியது சுய கட்டுப்பாடு, செல்ஃப் கண்ட்ரோல். செல்ஃப் கண்ட்ரோல் வரும்போதே இந்த மண்டையை பிடிச்சி கரெக்டாக எங்கே போகிற, எங்கே பார்க்குற, என்ன செய்கிற, என்ன பண்ணுற அப்படின்னு எல்லாத்தையுமே நாம் கண்ட்ரோல் பண்ணிவிடுவோம். அடுத்தது என்ன அப்படின்னா ஒழுக்கம், ஆனஸ்டி. ஒழுக்கம், உண்மையாக இருக்கணும். வியாபாரத்தில் 10 ரூபா பொருளை 15 ரூபாய்க்கு விற்க பார்க்குறோம், அது தப்பு கிடையாது. அது வியாபாரத்தோட முறை, இது தப்பே கிடையாது. ஆனால் அடுத்தவங்களுக்கு தீங்கு நினைக்கிறது, தப்பான விஷயங்களை செய்ய முயற்சிக்கிறது, தப்பான வழியில் பொருள் ஈட்டுவது, இதெல்லாம் தப்பு. அது ஒழுக்கமின்மை, ஆனஸ்டி கிடையாது. ஸோ இது ரொம்ப வைக்கணும். நீங்கள் ஒரு நிழலை, ஒரு கற்பனையை நிஜம்னு முதல்ல நீங்கள் நம்பணும். இது நடக்கும், இது நடந்துடும். எனக்கு இன்றைக்கி காலையில் நடந்தது தான், ரொம்ப பெரிய விஷயம் அது நடந்தது, ஓகே, அது நினைக்கணும். அப்படி நினச்ச உடனே நீங்கள் என்ன பண்ணணும், அதுக்கு ஒவ்வொரு விஷயமாக அதில் நாம் வரைபடம் கொண்டு வரணும். எப்படி, இப்போ ஒருத்தர் நேற்றுக்கு என்ன கேட்டாங்க, சாட் எக்ஸாம் என் மகன் எழுதி பார்த்தாரு. ஓகே, சாட் எக்ஸாம் அவர் எழுதுறாரு, அதுக்குள்ளே ப்ரிப்ரேஷன், அதுக்குள்ள விஷயங்கள்லாம் செய்கிறது, கொள்வது, ஆன்லைனில் போய் கோச்சிங் கிளாஸ் போகிறது எல்லாம். அந்த சேட் எக்ஸாம் முடிஞ்சோடனே என்ன நடக்கும், ஐஐஎம் இன்ஸ்டியூட்டில் போய் ஐஐஎம் இன்ஸ்டியூட்டில் சேருவதாக கற்பனை. பிளெயினில் போகிறீங்களா, ட்ரெயினில் போகிறீங்களா, அது போகிறது, துணியெல்லாம் பேக் பண்ணி வச்சுக்கிறது, அங்கே போய் தங்கிறதுக்கான வசதி அப்படி நுணுக்கமாக ஒவ்வொரு விஷயமாக ஒரு காரியம் எடுத்தால் அதனுடைய பல பரிமாணங்கள் எல்லாம், லெஃப்ட்டு ரைட்டு சைட், நார்த்து ஈஸ்ட்டு வெஸ்ட்டு சவுத்து, எல்லா கார்னரையும் நாம் அப்படியே வரைஞ்சிக்கணும், அழகுப்படுத்தணும். இது இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், அது அப்படி தான். வீடு கட்டுறோமா, அப்படி இருந்தால் நல்லாயிருக்கும். மாப்பிள்ளை வீடு, பொண்ணு பார்க்குறோமா, பொண்ணு வீட்டில் இது நடந்தது, பொண்ணுக்கு சேலை எடுத்தோம், இது செஞ்சோம், கல்யாணத்துக்கு. ஒவ்வொரு விஷயத்துக்கும் எல்லா விஷயத்தையும் கடைசி வரையும் நுணுக்கமாக யோசனை பண்ணி முடிச்சிடணும். கற்பனை பண்ணி மகிழ்ந்து பிரபஞ்சத்துக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். மனதிலிருந்து ஆழ்மனதை போய், ஆழ்மனதிலிருந்து அதிர்வலையாக பிரபஞ்சத்துக்கு போய் நம்மளுடைய சேமிப்பு கிடைக்கல், நமக்கு சேர வேண்டிய, நமக்கு உரிமையுள்ள அத்தனை விஷயம் நமக்கு அடைந்து விடும். சரி, இந்த மாதிரி கற்பனையெல்லாம் பண்ணி முடிச்சிட்டோம்னா திரும்பி உட்காந்து தேடாதீங்க, அதை மறந்துடுங்க. எப்படி நேற்று நான் ப்ரேயர்லாம் பண்ணிவிட்டு சாப்பிட்டு தூங்கிட்டேனோ, காலையில் எழுந்தேன், திரும்பி ரெடியான டி நகர் வந்தேன். அப்படியே இன்றைக்கி என்ன பேசணும் அப்படின்னு புரட்டி நோட்ஸ் எழுதுவேன் நான் நிறையா. நான் இந்த நோட்ஸ் வச்சு புரட்டி பார்த்துட்டே வந்தேனே ஒழிய இதை பற்றி யோசனை பண்ணல. வீட்டுக்கு உட்காந்தப்புறம் இது என்ன ஆச்சு, ஏதாச்சு, அதை பற்றி யோசனை பண்ணல. திடீர்னு பார்த்தா அது நடந்த மாதிரி எனக்கு மெசேஜ் வந்தது. அதே மாதிரி தான் ஒரு விஷயம் ஆலோசனை பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா அது முடிந்து விட்ட கதை. முடிந்து விட்ட கதை, நீங்கள் திரும்பி யோசனை பண்ண வேண்டாம். முடிந்து விட்ட கதை ஆட்டோமேட்டிக்காக உங்கள் தேவை உங்களை அடையும். நீங்கள் திரும்பி அதை யோசனை பண்ண என்ன ஆகும்னா, உங்களுடைய கற்பனையிலையும் உங்களுடைய எண்ணங்கள்லையும் உங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு ஆகிடும். இப்போ நம்பிக்கை இல்லாத போது எப்படி நடக்கும், நம்பினால்தான் அது நடக்கும். அதனால தான் எப்போவுமே நான் சொல்லிக்கல, ஏன், எப்படி, எப்போது கேட்காதீங்க. இந்த பிரபஞ்சத்தின் உலகத்தில் ஏன், எப்படி, எப்போது என்ற வார்த்தை பேசக்கூடாத தப்பான வார்த்தை. நாம் அதை கொஸ்டின் பண்ண நமக்கு ரைட்டே கிடையாது. சொல்லிட்ட விட்டுடு. அம்மாட்ட சொல்கிறேன் எனக்கு இது வேணும், இது சமைச்சு கொடு. அப்பாட்ட சொல்கிறேன் எனக்கு இந்த பேனா வேணும், இந்த பைக்கு வேணும், இந்த விஷயம் வேணும். மறந்துடு. நம் அப்பனான பிரபஞ்சத்திடம் சொல், அவர் கண்டிப்பாக செஞ்சு கொடுப்பார். கண்டிப்பாக அது நடக்கும். அது பெண்ணோ ஆணோ எதுவோ தெரியாது, ஆனால் நீ கேட்டது கொடுக்கும். நீ மனப்பூர்வமாக உணர்வுகளோடு நீ கேளு, கண்டிப்பாக உனக்கு நடக்கும். இன்னொரு விஷயம், ஒரு பொருள் நமக்கு வேணும் அப்படின்னும்போது அது எப்படி இருக்குன்னா, நம்மளுடைய சூழ்நிலைகளை விட இந்த பர்சன் ஹூ, இந்த நான் எப்படிப்பட்ட ஆள் அது, அப்புறம் அதை அணுகுமுறை. ஒரு விஷயம் வேணும்போது அதை நல்லபடியாக அணுகுவோம் இல்லை, அந்த அணுகுமுறை அது ரொம்ப தேவை. அது தேவையாக இருக்கும்போது மாத்திரம்தான் இது நடக்கும். இது ரெண்டு அணுகுமுறையும் நீ இந்த மனிதனாக நீ நல்லவனா கெட்டவனா, எண்ணங்கள், மற்றவங்களுக்கு செஞ்சது நல்லது கெட்டது எல்லாமே நமக்கு நம்மளுடைய தேவைகளை அஃபெக்ட் பண்ணும். நீ ஒருத்தருக்கு கெடுதல் செஞ்சால் நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்காது.
ஏன்னா உன்னை சுற்றி அந்த நெகட்டிவ் ஆரா, உன்னை சுற்றி இருக்கிற அந்த நிழல் லைட் மாதிரி ஒன்று போகும் நம்மளை பற்றி. நம்ம கையை சில டைம் சூரியன்கிட்ட வச்சு பார்த்தா அந்த நிழல் தெரியும். அந்த ஆறால் அந்த நெகட்டிவான கெட்ட விஷயங்கள், எதிர்மறையான விஷயங்கள் பட்டிருக்கும். புரிஞ்சுதா? அந்த எதிர்மறையான விஷயங்கள் படும்போது உங்களுக்கு நல்லது உள்ளையினுடைய அந்த எதிர்மறை அப்படியே தடுத்துரும். அதனால் த பர்சன் யூ ஆர், இந்த மனிதத்துவம் உங்கள்கிட்ட இருக்காது, நல்லபடியாக இருக்கணும். நீங்கள் வேணுங்கிற ஒரு விஷயத்தை அணுகுமுறை, எனக்கு இது தேவை, மிக்க நன்றி, கிடைத்து விட்டது, சந்தோஷம் கிடைத்து விட்டது, ஆசை நிறைவேறி விட்டது அப்படின்னு நினச்சிக்கோங்க. அப்படி நினச்சா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அது நடந்தேறும். இந்த கேட்டதெல்லாம் நடக்கிறதுக்கு மிக சிறந்த அஸ்திவாரம் என்னென்னா தன்னம்பிக்கை. தன்னம்பிக்கை மாத்திரம் விட்டாதீங்க. நான் குழந்தையாக இருக்கும்போது எங்கள் அப்பா வந்து இந்த பாட்டை போடுவார். போட்டு என்ன பண்ணுவார்னா, என்னுடைய ஜாதகம், அவர் ஜாதகம்லாம் பார்ப்பார். பார்த்துட்டு நான் ரொம்ப ஃபேமஸாக இருப்பேன், ரொம்ப இது பண்ணுவேன்னா அவர் நினச்சி அரசியலில் வரப்போகிறேன்னு நினச்சிட்டார். அதனால் இந்த பாட்டு தான் போடுவார். மாபெரும் சபைகளில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும், ஒரு மாற்று குறையாத தங்கம் இவள் என்று போற்றி போற்றி புகழ வேண்டும் அப்படின்னு சொல்லி எப்போ அந்த பாட்டு, இதை நினைவு வச்சுக்கோடா மகளே அப்படிம்பாரு. இதை நினைவு வச்சுக்கோடா, இதை நினைவு வச்சுக்கோடா, நீ வந்து நடக்கும்போது எல்லாரும் இவ கோவிந்த பணிக்கரோட பொண்ணு, நல்ல பொண்ணு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லணும், மாலை விழணும் நீ போகிற இடத்துலாம் அப்படின்னு சொல்லியே என்னை வளர்த்தாரு. அது சொல்லி சொல்லி என்னாச்சுன்னா அவர் என்ன பண்ணிட்டாரு, தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி 3 பாஷையிலையும் எனக்கு மேடை பேச்சு சொல்லி கொடுத்தாரு. நான் நிறைய மேடைகளில் பேசியிருக்கேன், பேசுவேன். இந்த பேச்சோடு தான் இப்போ என்னை காப்பாதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்படின்னு நான் போகிற இடம்லாம் வெற்றிகரமாகவே வரும். இன்னும் நினச்சிக்கோங்க, நான் வெற்றியாளன். வெற்றி, நான் செய்கின்ற அத்தனை காரியமும் எனக்கு வெற்றி தான் வரும். நான் சந்தோஷம் என்னுடைய பிறப்புரிமை. நான் எண்ணும் எண்ணம் எல்லாம் சிறந்ததாக இருக்கும். பிரபஞ்சத்திடம் எனக்கு கிடைக்க வேண்டிய அத்தனையும் என்னுடைய பிறப்புரிமை அப்படின்னு யோசனை பண்ணுங்கள். இந்த லெவலில் நீங்கள் யோசனை பண்ணாதான் உங்களுக்கு நீங்கள் வேணுங்கிற அத்தனை விஷயம் கிடைக்கும். நம்பிக்கை ஒன்று தாங்க, அது தாங்க அடித்தளம், அஸ்திவாரம். என்னை யாரும் எதுவும் பண்ண முடியாது அப்படின்ற நம்பிக்கை. நான் சாதிக்க பிறந்தவள். எந்த விதமான எதிர்மறையான எண்ணங்கள் என்னை ஒன்றும் செய்து விடாது அப்படின்னு நினச்சிக்கோங்க. நீங்கள் சாதிக்க பிறந்தவங்க. கண்டிப்பாக தைரியமும் பொறுமையும் வேணும். ஒருத்தர் சொல்கிறாங்க, என்னங்க 10 நாள் அஃபர்மேஷன் எழுதினேன், நீங்கள் சொல்கிறதெல்லாம் செஞ்சேன், ஒன்றுமே நடக்கலையே. ஏம்மா, இத்தனை வருஷம் இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டோம், நாம் நிறைய விஷயங்கள் நடக்காமே போச்சு. ஆனால் நடக்கணும்னு சொல்லும்போது பொறுமை வேணும், தைரியம் வேணும். இது நடக்குன்ற தைரியம் வேணும், எண்ணம் வேணும், நம்பிக்கை வேணும். 3 விஷயங்கள் நினைவு வச்சுக்கோங்க: பொறுமை, நேர்மை, தைரியம். கண்டிப்பாக தைரியம் வேணும். தைரியம் இல்லாட்டி ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் அதை உயிர் மூச்சாக வச்சுக்கோங்க. நீங்கள் எதுவாக நினைக்கிறீர்களோ அதுவாகவே ஆகிவிடுவீர்கள் அப்படின்னு சொல்லிக்கு நிறைய இடத்துல இதை நான் படிச்சிருக்கேன். உள்ளல் உயர் உள்ளல். வானம் எதற்கு படைக்கப்பட்டிருக்கிறது? உன் எண்ணங்கள் மேலே போகாவிட்டால் எண்ணுவது எல்லாமே உயர்ந்த எண்ணங்களாக. உடனே வந்து நான் டாட்டா ஆகணும், பிர்லா ஆகணும், அம்பனி ஆகணும், அதானே ஆகணும், அப்படி கிடையாது. எண்ணுகின்ற எண்ணங்கள் நல்ல நல்ல விஷயங்களா, நல்ல நல்ல பாடல்களா, நல்ல நல்ல மக்களாக பார்த்து அருமையாக, அன்பாக, சந்தோஷமாக இருக்க நீங்கள் பழக வேண்டும். இன்னொரு விஷயம் என்னென்னா, அதிபுத்திசாலித்தனம், அப்புறம் குறைவான உணர்ச்சி. இது ரெண்டும் இந்த பிரார்த்தனைகள் பிரபஞ்சத்திடம் நிறைவேற்ற தடை. அதிபுத்திசாலித்தனம் என்ன அப்படின்னா, இது எப்படி நடக்கும், இது எதுக்கு, இது ஏன் அப்படின்லாம் கேட்கக்கூடாது. அதுதான் நீ ரொம்ப புத்திசாலி, நான் கேள்வி கேட்குறேன் அப்படின்னு நினச்சிக்காத, உன்னால் அது சாதிக்க முடியாது. அதே போல் உணர்ச்சி கம்மியாக இருந்தால், நீ சந்தோஷப்பட்டு நல்லது நடந்ததுன்னு சொல்லி, அது ஏற்றம் என்ன நடந்ததுன்னு சொல்லி, இதனால் எனக்கு இதெல்லாம் நடக்க போகுது அப்படின்ற உணர்வை நீ காமிக்க முடியாட்டி அது நிச்சயமாக நடக்கவே நடக்காது. உணர்ச்சிகளை எண்ணங்களில் ஊட்டுவதற்கு தயாராகுங்கள். அப்போ தான் நீங்கள் விரும்பினதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். நம்ம கனவுகளை ஒரு சிற்பி போல் அப்படியே உயிரூட்ட வேண்டும். நுணுக்கமாக தலைமுடி, ஒரு பெண் சிலை வச்சுக்கோங்களேன்,
அழகான காது, நல்ல மூக்கு, மூக்கு மேலே மூக்குத்தி, கழுத்தில் நகை, கையில் நகை, உடல் சேலை, அந்த உடம்போட அழகான வளைவு நெளிவு சுழிவு எல்லாம் வச்சு செதுக்குறோம்ல, அந்த மாதிரி தான் ஆசைகளை, எண்ணங்களை, தேவையானவற்றை நீங்கள் உங்களுடைய மனம் என்கிறதால் உங்களுடைய ஆசையால் அப்படியே செதுக்குங்க. செதுக்கிட்டு நீங்கள் அந்த சிலையை வெளியில் அனுப்புனா அது ஆழ்மனதுக்கு போய் அதிர்வலையாகி நம்ம கிடங்கு, சேமிப்பு கிடங்கு எங்கே இருக்குது? பிரபஞ்சத்துக்கிட்ட இருக்குது, அங்கேருந்து வரும். நிறைய பேர் ஏன் திரும்ப திரும்ப இதை சொல்லிகிட்டே இருக்கேன் நான், நிறைய பேர் எனக்கு மெசேஜ் அனுப்புறதும் ஃபோன் பண்ணி கேட்குறதும் இது இப்படி நடக்கலை, அது அப்படி. ஒருத்தர் கேட்குறாங்க, நானும் என் மகனும் நன்றாக இப்போது இருக்கிறோம் ஏனென்றால் அப்படின்னு. ஏனே கிடையாது. நீங்களும் உங்கள் மகளும் நன்றாக இருக்கிறீர்கள் இப்போது, பிரபஞ்சத்துக்கு நன்றி, அதோடு முடிங்க. நீங்கள் ஏன் போடுறீங்க, எப்படி எதுக்கு போடுறீங்க? அதே மாதிரி இன்னொருத்தர் கேட்குறாங்க, என் மகள் திருமணம் பண்ணணும் அப்படின்னு வந்து கேட்டாங்க. சரி, பண்ணணும். உங்கள் பொண்ணுக்கு நடந்துருமா கல்யாணம்? 2வது திருமணம் தான் நடக்கும் கூடிய விரைவில். எங்கள் ஜாதியாளா நினச்ச பாருங்கள், எனக்கு ஜாதி மதம் எல்லாம் தாண்டின ஆள், தப்பாக நினச்சிக்காதீங்க. இது என்னுடைய எண்ணமாக இருந்தாலும் உங்கள் மேலே ஏற்ற விரும்பலை. ஆனால் அவள் இஷ்டப்பட்ட ஒரு ஆளை தான் கல்யாணம் பண்ணுவாள். அவங்களுக்கு 30-35 வயசாகுது. அவங்களுக்கு விருப்பமான ஒரு ஆளை கல்யாணம் பண்ண, ஜாதியை பார்க்கணும், பிராமணாவை பார்க்கணும், வடமாவை பார்க்கணும், அப்புறம் ஐயங்காரை பார்க்கணும், தென்கலையாக இருக்கணும், செட்டியாராக இருக்கணும், வெள்ளாளராக இருக்கணும், செட்டியாரில் வெள்ளாளர் இருக்கணும். இதெல்லாம் கதை எங்கிட்ட வராதிங்க. ஏன்னா எனக்கு வந்து ஜாதியில் நம்பிக்கை இல்லை, நம்புறதில்லை. எங்கள் வீட்டில் எடுத்திங்கன்னா அப்படியே பஞ்சாபி, ஆஸ்திரேலியன், ஆப்ரிக்கன், அப்புறம் மார்வாடி, அப்படி லைனாக, அப்படி பெங்காலி. இப்போ எனக்கு ஒரு பெங்காலி மருமக வேறு இருக்கா, அப்படி லைனாக ஒவ்வொரு விஷயமா வரும். புரிஞ்சுதா? அதனால் ஜாதி மதம் இல்லாமல் நாம் எப்பவும் கேட்கும்போது நியாயமாக கேளுங்க. சரி, உங்களுக்கு வேணுமா? பிரபந்துட்டு என் மகனுக்கு நல்ல ஐயர் பொண்ணாக வேணும், யாதவ பொண்ணாக வேணும் அப்படின்னு கேட்டுக்கோங்க. வந்துடுச்சு, யாதவ பொண்ணாக வந்தது, எங்கள் குடும்பத்தை எங்கள் ஜாதியிலே கிடைத்து எழுதிக்கோங்க. ஆனால் என்ன கேட்காதீங்க, நான் பேச மாட்டேன். இது என்னுடைய பாலிசி, அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். வாழ்க்கையை ரொம்ப ஸ்மூத்தாக கொண்டு போக பாருங்கள். நிறைய கண்டிஷன்ஸ் வச்சிங்கன்னா ரொம்ப கஷ்டம் மேலே வருது. சில பேர் கொஞ்சம் டிப்ரெஷனாக இருக்குது, மன உளைச்சலாக இருக்குது, கஷ்டமாக இருக்குன்றாங்க. டிப்ரெஷன், மன உளைச்சல் எல்லாருக்கும் வரும், வராமல் இருக்க முடியாது. ஒரு பிரச்சனை வந்தால் மனசு பதறி போயிடும். அதுதான் நம்ம நியதி, மனுஷ நியதி. அதுலேருந்து வெளியில் வரதை பார்க்கணும். நான் என்ன சொல்கிறேன், எப்போ உங்களுக்கு டிப்ரெஷன் வந்தாலும் ஏதாவது ஒரு நல்ல சம்பவம் உங்களுக்கு நடந்திருக்கும், அதை பற்றி நினச்சிக்கோங்க, சந்தோஷப்படு. அட் த சேம் டைம் இன்னொரு விஷயம், அழகான ஒரு பாட்டு கேளுங்க. எஸ்பிபியோட எத்தனை அருமையான பாட்டு இருக்குது, அதை கேட்கலாமே. நிறைய பாட்டுக்கள் கேட்கலாம், உங்களுக்கு பிடிச்ச பாட்டை கேட்கலாம். ஒரு புஸ்தகம் எடுத்து படிங்க, இல்லை பூக்கோத்திரு. அதுவே ஆண்களாக இருந்தால் வேறு ஒரு டைவர்ஷன், பாட்டு கூட ஒரு நல்ல டைவர்ஷன் தான். புஸ்தகம் படிக்கிறது ஆன்லைனில் தான் நிறைய வந்திருக்கு. நிறைய பேக்கெட் ரேடியோ அப்படின்னு கூட ஒன்று வந்திருக்கு. நிறைய விஷயங்கள் என்டர்டெயின் பண்ணிக்கோங்க. உங்களை சந்தோஷமான சில தருணங்கள் நினச்சிக்கோங்க. ஒரே இடத்துல உட்காந்து பாஸ்கெட்டை திட்டு வாங்கிட்டு உட்காரும்போது ஒரு மாதிரி ரொம்ப கடுப்பாக இருக்கும். ஒரு 5 மினிட்ஸ் பிரேக் எடுத்து வெளியில் போயிட்டு ஒரு டீ குடித்து அப்படி வெளி உலகத்தை பார்த்து சில நல்ல விஷயங்கள்லாம் ஃபனியான திங்ஸ் நம்மளை எதிர்க்க நடந்துக்கிட்டே இருக்கும். அதெல்லாம் பார்த்துடுங்க. பார்த்தா உங்களுக்கு மென்டல் ஐடியாஸ் மாறும். அதே மாதிரி வாழ்க்கையில் சில பேருக்கு எல்லாமே நல்லா நடக்குதுப்பா, எனக்கு எதுவுமே நடக்கலை அப்படின்னா அதோட சூட்சமும் இதுதான். டாக்டர் ஜோ டிஸ்பென்சா அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறார். நாம் எப்போவுமே எழுந்த உடனே என்ன நினச்சிக்கணும்னு சொல்லிட்டேன், இன்றைக்கி இந்த பிரச்சனை இருக்கா, இந்த இஎம்ஐக்கு வந்து கேட்பானா, வேறு இந்த கடங்காரன் வந்து கேட்பானா அப்படின்னு நினைக்காதீங்க. மனதையும் உடம்பையும் வெறும் வரவு செலவு கணத்துக்காக வச்சுக்காதீங்க. அதை வந்து ரீவயர் பண்ணுங்க. அதாவது அப்படியே மாற்றி எல்லாம், நான் எப்போ எழுந்தோன்னு சொன்னேன்ல, இன்றைய நாள் நன்றாக இருக்கிறது, நான் சந்தோஷமாக இருக்கிறேன், எனக்கு எல்லாமே நான் நினைத்தபடி நடக்கிறது, அப்படி நினச்சி பாருங்க. அப்படி ரீவயர் பண்ணிகிட்டே இருக்கணும். சாதாரணமாக நம்ம இருக்கும்போதே பலவிதமான எண்ணங்கள் அப்படியே உருவாகும். இது இப்படி, அது அப்படி, அது அப்படியே வந்து சொன்னால், இது இப்படி நடந்தது, இப்படி மாற்றிருந்தால் நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பலவிதமான எண்ணங்கள் ஓடிட்டே இருக்கும்.
அந்த எண்ணங்களை கட்டுப்படுத்தி ஒரு நிலைக்கு கொண்ட ஒரு விஷயம் இருக்குது. கடந்த காலத்தை பற்றி நினைக்காதீர்கள், நினைக்கவே வேண்டாம், அது செத்து போச்சு. எதிர்காலத்தை பற்றி எப்படி நினைக்கிறீங்கன்னா, இப்போ உள்ள நிகழ்காலத்தில் என்னெல்லாம் செஞ்சு இதெல்லாம் பண்ணுறேன், இதெல்லாம் நல்லா இருக்க போகுது, இப்படி நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு யோசனை பண்ணுங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்கள் நிகழ்காலம் நல்ல நிலையில் செலவழியும், எதிர்காலமும் மிக நன்றாக அமைந்துவிடும். புரிந்துதான்? இன்னொன்று, உங்கள் மன நிம்மதி, சந்தோஷம், அது கணவரே ஆகட்டும் குழந்தையே ஆகட்டும், அவர்களை நம்பி இருக்கக்கூடாது, உங்களை நம்பி தான். உங்களுக்கு என்ன சந்தோஷம்? கொஞ்சம் செல்ஃபிஷாக இருங்க. ஆண்களோ பெண்களோ குழந்தைகளோ, கொஞ்சம் குழந்தைங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அவங்க செல்ஃபிஷ் பண்ணலாம். அந்த செல்ஃபிஷாக இருங்க, சுயநலமாக இருங்க. உங்களுடைய மனநலம், உங்களுடைய உடல்நலம் உங்களுக்கு எது சந்தோஷத்தை அளிக்கும், உங்கள் குழந்தை நல்லா இருந்த சந்தோஷம் வருமா, அதை நல்லா இருக்கிறதுக்கான விஷயம் பண்ணுறது. அட் த சேம் டைம் அதே நேரத்தில் உங்களையும் மனதையும் பார்த்து நீங்கள் சமாதானப்படுத்தி இந்த உடலின் ஒவ்வொரு பாகத்தையும் பார்த்து மிக்க நன்றின்னு சொல்லி, இவ்வளோ நான் எப்போவுமே நினச்சிப்பேன், இவ்வளோ நாள் நல்லா இருந்ததுக்கு ரொம்ப நல்லது. பல்லு ஆடலை, கண்ணு நல்லா தெரியுது, என்னால் பல விஷயங்கள் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிக்கிறேன். அது ரொம்ப பெரிய விஷயம். புரிஞ்சுதா? அதனால் அந்த மாதிரி நாமளே அப்ரிஷியேட் பண்ணி சந்தோஷப்பட்டு சிரித்து நீங்கள் உங்களை நல்லபடியாக வச்சுக்கோங்க. இன்னொன்று உங்களுக்கு எப்போவுமே சொல்லுங்கள், டீடாக்சிங் டிஜிட்டல் மீடியா. வாரத்தில் 10 நாளைக்கு ஒருக்க ஃபோன் யூஸ் பண்ணாமல் இருந்து பாருங்கள். அட்லீஸ்ட் சாயங்காலம் 6 மணிலேருந்து காலையில் 6 மணி வரைக்கும் ஃபோனை நான் பார்க்கவே மாட்டேன் அப்படின்னு. அப்படி இந்த ஃபோனை யூஸ் பண்ணாமல் இருக்கும்போது என்ன ஆகும்னா, வெளி உலகத்தை பார்ப்பீங்க, ஒரு வேறு மாதிரியான ரிலாக்ஸேஷன், இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கா நம்மளை சுற்றி அப்படின்னு உங்களுக்கு தோணும். புரிஞ்சுதான்? அதை நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த 7 முடிச்சு சொன்னேன் இல்லையா, அதை நிறைய பேர் என் பையனுக்கு என்ன முடிச்சு, என் பையனுக்கு, உங்களுக்கு என்ன வேணுமோ அதை சொல்லி முடித்து உங்கள் கையில் கட்டிக்கங்க. உங்கள் மகனா அவர் சொல்லி முடியணும், பரீட்சையில் பார்த்தாகணும், நல்ல வேலை கிடைக்கணும், நல்ல பொண்ணு கிடைக்கணும், எதுவாக இருந்தாலும். ஆனால் 7 முறை முடிச்சு போட்டு ஒவ்வொரு முறை முடிக்கும் போதும் இது நடந்து விட்டது நன்றி அப்படின்னு சொல்லி முடிச்சு போட்டு கட்டி பாருங்கள். அது ஒரு புது மெத்தட், எங்கேயோ பார்த்தேன், உங்கள்கிட்ட சொல்லணும்னு சொல்லி விரும்பி நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். இனி ஒரு அழகான செய்தியோடு உங்களை சந்திப்பேன். மீண்டும் வணக்கம்.